ஐயோ, பிரியா, பிரியா, அக்கா, பிரியா, அக்கா, பிரியா. என்னக்கா? என்னடி இது? என்ன பண்ணி வச்சிருக்க? ஐயோ, பால் பொங்கி ஊத்திருக்குக்கா. அடுப்புல பால் வச்சிருக்க, பாத்துக்கோன்னு சொல்லிட்டு தானே போனேன். எங்க போன? டிவி பார்க்க போனியா? இல்லக்கா, குழந்தை அழுதுட்டு இருந்தான். வெளியே சமாதானப்படுத்தலான்னு தூக்கிட்டு போனேன். பானாக்கா வீட்டுல டிவி ஓடிக்கிட்டு இருந்தது. அப்படியே உக்காந்துட்டு என்ன மன்னிச்சிருக்கா. எப்ப பார்த்தாலும் குழந்தைய பாத்துக்கிறேன்னு சாக்கு சொல்லி ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிற. மத்தியானம் கூட பாத்திரம் கழுவி வைக்க சொன்னேன். குழந்தைய பாத்துட்டு இருந்தேன், மறந்துட்டேன்னு சொன்னேன். இப்ப கூட அப்படிதான் குழந்தையதான் காரணம் சொல்லிட்டு இருக்க. இப்படி தொட்டதுக்கெல்லாம் குழந்தைய காரணம் சொல்லி ஒரு வேலையை செய்யாம ஏமாத்திட்டு இருக்க. உனக்கு வேலை செய்ய பிடிக்கலனா அன்னைக்கே அம்மா வந்திருந்தப்ப அவங்க கூட போயிருக்க வேண்டியதானே. ஏண்டி எனக்கு உதவியா இருக்கேன்னு போய் சொன்ன? நீ இங்க இருக்கிறது எனக்கு உதவியா இல்ல, உபத்திரவமா தான் இருக்கு. என்னக்கா இது? சின்ன விஷயத்துக்கு ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கிறேன்க்கா. இல்ல இல்ல, நான் உன கொஞ்ச நாளா பாத்துட்டே தான் இருக்கேன். உன் போக்கே மாறிடுச்சு. எப்ப அவர் இந்த குழந்தை விஷயத்துல உனக்கு சாதகமா பேச ஆரம்பிச்சாரோ அப்பல இருந்து நீ ஒரு மாதிரியா தான் நடந்துட்டு இருக்க. இவ்வளவு நாளா குழந்தைக்கு பால் கொடுக்காத போதே குழந்தைய பெத்தவ மாதிரி பாசத்தை காட்டி உரிமை கொண்டாடிட்டு இருந்த. இப்ப பால் வேற கொடுக்க ஆரம்பிச்சிட்ட. அதனால இந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் நீதான் அம்மான்னு சொல்லாம சொல்லி காமிக்கிற, அப்படித்தானே? அப்படியெல்லாம் இல்லக்கா. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அன்னைக்கு நீ மாமாவும் தானே ஹாஸ்பிட்டல்ல வச்சு இது உன் குழந்தை மாதிரின்னு சொன்னீங்க. அதனாலதான் உன் குழந்தைய நம்ம குழந்தைங்கிற சந்தோஷத்துல நான் பாத்துக்கிறேன். நம்ம குழந்தை? அப்ப நீதான் அவனை பெத்தெடுத்தியா? ஏங்கா இப்படி எல்லாம் பேசுற? நான் குழந்தைக்கு பால் கொடுக்கறது உனக்கு பிடிக்காததுனால சின்ன விஷயத்த ஊதி இவ்வளவு பெருசாக்குறியா? ஆமாண்டி, நான் தான் சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்குறேன். எனக்கு வேற வேலை இல்ல பாரு. இத நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கலக்கா. என்ன சூழ்நிலையிலயும் நிதானம் தவறாம பாசங்காட்டி என்ன அரவணைச்சு போவங்கிற நம்பிக்கையில தான் அப்பா அம்மா அண்ணன் கூப்பிட்டு கூட நான் போகாம உன் கூட இருந்தேன். ஆனா கொஞ்ச நாளா இந்த குழந்தை விஷயத்துல நீ என்ன விரோதி மாதிரி பாக்குற. இதை என்னால தாங்கிக்க முடியல. மாமா கூட என்கிட்ட அன்பா ஆதரவா நடந்துக்கிறாரு. ஆனா நீ என் கூட பிறந்த அக்கா, நீ அதுல 100ல 1 பங்கு கூட உனக்கு இல்லாம போச்சு. அத நினைக்கும் போதுதான் எனக்கு வேதனையா இருக்கு. உன் மாமா பாசம் காட்டுறாரு, நான் வெறுப்பா காட்டுறேன், அப்படித்தானே? ஆமாண்டி, நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். பிரசவத்துக்கு முன்னாடில இருந்தே எப்ப அவர் என்ன விட உன் மேல அக்கறை காமிச்சாரோ அப்பவே தெரிஞ்சு போச்சு அவர் மாறிட்டாருன்னு. அதனாலதான் குழந்தை விஷயத்துல கூட உனக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ அவனுக்கு பால் கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன இன்னைக்கு கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாரு. என்னோட நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையுமே குட்டிச்சவர் ஆக்குறதே நீதாண்டி. என்னக்கா சொல்ற? அப்ப உனக்கும் மாமாவுக்கும் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் நான் தானே சொல்றியா? ஆமாண்டி, நீதான் காரணம். அப்போ நான் இந்த வீட்டுல இருக்கிறது உனக்கு பிடிக்கல, அப்படிதானே? ஆமா, பிடிக்கல. குடி குழந்தைய. நீ இருக்குது எனக்கு உதவியே இல்ல, உபத்திரவமா தான் இருக்கு. என்னோட நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையுமே குடிச்சு வாழ்றதே நீதாண்டி. அர்ச்சனா, ஏன் பிரியா ஒரு மாதிரியா இருக்கு? ஒண்ணும் இல்ல மாமா. இல்லையா, 2 பேர் முகமும் சரியில்லை. என்ன மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணியா? ஐயோ மாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி பிரியா, நீ போய் கண்ணத்துக்கிட்ட கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வை. நான் வந்து முகம் கை கழுவணும். போ. சரி மாமா. அர்ச்சனா, இன்னைக்கு ராணி ஆகாஷம் என்ன பாக்குறதுக்கு வந்திருந்தாங்க. எல்லாம் நல்ல விஷயம்தான். 2 பேரும் தேனிலவுக்கு வெளிநாட்டுக்கு போறாங்களா? சிங்கப்பூரோ மலேசியாவோ என்னமோ சொன்னாங்க. உன்னை நேரில் வந்து பார்த்த விஷயத்த சொல்லியும் தப்பா நினைக்காத. அவங்க இங்க ஏன் வரலன்னு தெரியுமா? பிரியா இங்க இருக்கல்ல, அதான்.